அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய காணொளி, ஆண்டவனை தவிர உங்களை யாராலும் வெல்ல முடியாது. சாணக்கியர் கூறிய 10 வழிமுறைகளை பற்றி இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குறிப்பு உங்கள் வாழ்க்கையை தொய்வில்லாமல் விறுவிறுப்பாக கொண்டு செல்ல உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். உங்களை வீழ்த்த துடிக்கும் எதிரிகளுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு வெல்ல முடியாத சக்தியாக மாற முடியுமா? மாபெரும் பேரரசை உருவாக்கிய சாணக்கியர் கூறும் இந்த 10 ரகசியங்களை பின்பற்றினால் அந்த இறைவனை தவிர வேறு யாராலும் உங்களை வெல்ல முடியாது. ரகசியங்களை காத்தல். முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, உங்கள் பலவீனங்களையும் திட்டங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. உங்களின் மிக நெருக்கமான நண்பராக இருந்தாலும் சரி, உங்கள் அடுத்த இலக்கு என்ன என்பதை சொல்லாதே என்கிறார் சாணக்கிய நீதி. உங்கள் திட்டம் தெரியாதவரை எதிரியால் உங்களை வீழ்த்த வியூகம் வகுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்றாரு. பலவீனத்தை காட்டாதே. நெவர் ஷோ வீக்னஸ். உள்மனதில் பயம் இருந்தாலும் வெளியே சிங்கம் போல் கம்பீரமாக நில்லுங்கள். விஷமில்லாத பாம்பு கூட தான் கடித்தால் மரணம் நிகழும் என்பது போல் படம் எடுத்து ஆட வேண்டும். அப்போதுதான் உலகம் அதற்கு பயப்படும். நீங்கள் பலவீனமானவர் என்று தெரிந்தால் உலகம் உங்களை நசுக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாயிண்ட் சொல்றாரு. 3வதா, தகுதிக்கேற்ப நட்பு. சூஸ் ஈக்குவல் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை விட மிக உயர்ந்த நிலையிலோ அல்லது மிக தாழ்ந்த நிலையிலோ உள்ளவருடன் ஆழமான நட்பை வைத்திருக்காதீர்கள். சமம் இல்லாத நட்பு எப்போதும் ஆபத்தில் தான் முடியும். பேராசை அல்லது சுயநலம் அங்கு குடியேறும். சரியான நட்பு உங்களுக்கு பலம் தரும். தவறான நட்பு உங்களை உள்ளிருந்தே அழித்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 4வதா, கடந்த காலத்தை மறப்பது. ஃபர்கெட் த பாஸ்ட். கடந்த கால தவறுகளுக்காக அழுது கொண்டு இருக்காதீர்கள். நேற்றைய தோல்விகளை நினைத்து வருந்துவதால் இன்றைய நாள் வீணாகும். தவறுகளில் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த நொடியே முன்னேறுங்கள். கடந்த கால பாரத்தை இறக்கினால் மட்டுமே உங்களால் வேகமாக ஓட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 5வதா, தற்போதைய தருணத்தில் வாழ்வது. லிவ் இன் த பிரசன்ட். இது மிக மிக முக்கியமான குறிப்பு. 10 குறிப்புகளில் மிகவும் முக்கியமான குறிப்பு. நிகழ்காலத்தில் முழு கவனத்துடன் செயல்படுவது. இது யோக நிலையில் முதலில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. சனம் என்று சொல்லக்கூடிய அந்த நொடியில் என்ன நிகழ்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்வது தான் நிகழ்காலத்தில் முழு கவனத்துடன் செயல்படுவது அப்படின்னு சொல்லப்படுது. யோக நிலையில் இது முக்கியமான அம்சத்தை போடுகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் தான் உங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. நேற்று நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பது முக்கியமல்ல. இன்னைக்கு என்ன செஞ்சீங்களோ, நேற்று என்ன செஞ்சீங்களோ அப்படி இன்னைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறீங்களோ அதை வச்சு தான் நாளைக்கு நீங்க உருவாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோக சாஸ்திரம் சொல்லுது. இன்றைய வேலையை சரியாக செய்பவனை எந்த சக்தியாலும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அது அடுத்தது 6வது பாயிண்ட், கண்மூடித்தனமான நேர்மை என்பது ஆபத்து. அவாய்டு எக்ஸ்ட்ரீம் ஹானஸ்டி அப்படின்னு சொல்லுது. காட்டில் நேராக இருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படும். அதுபோல அதிக நேர்மை ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் சொல்லுது. உலகம் தந்திரமானது. எல்லாரிடமும் அதிக நேர்மையாக இருந்தால் உங்களை ஏமாளி ஆக்கி விடுவார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப சமயோஜித்தமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பு சொல்லப்படுது. தந்திரமான உலகத்தை எதிர்கொள்ள உங்களிடம் புத்திசாலித்தனமான தற்காப்பு வியூகம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது 7வது பாயிண்டா, பேச்சின் கட்டுப்பாடு. கண்ட்ரோல் யுவர் ஸ்பீச். எங்கே பேச வேண்டும், எங்கே மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வார்த்தைகளை வாரி இறைப்பவன் தன் ரகசியங்களை இழக்கிறான். குறைவாக பேசி அதிகமாக கவனிப்பவன் அறிஞனாகிறான். உங்கள் மௌனம் எதிரியை பயமுறுத்தும். உங்கள் வார்த்தைகள் உங்கள் மதிப்பை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் சொல்லப்படுது.
இன்னும் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மனோதத்துவத்தில் கூட சொல்றாங்க. ஒரு பைத்தியக்காரனுக்கும், ஒரு புத்திசாலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, புத்திசாலி எந்த இடத்துல தன்னுடைய பேச்சை நிறுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சவன் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் அடுத்தது 8வது பாயிண்ட் சுயநலமில்லாத மனிதன் இல்லை அப்படின்றத நாம உணர்ந்து கொள்ளணும். அக்செப்ட் தட் ரியாலிட்டி ஆஃப் த செல்ஃப்னஸ். ஒவ்வொரு மனிதனின் நட்புக்கு பின்னாலும் ஏதோ ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்கிறது. இதை கசப்பான உண்மையாக ஏற்றுக்கொண்டால், யாரும் உங்களை ஏமாற்றும் போது உங்களுக்கு ஏமாற்றமோ அல்லது அதிர்ச்சியோ வராது அப்படின்னு சொல்லப்படுது. மனிதர்களை புரிந்து கொள்ளும் இந்த முதிர்ச்சியான ஒரு செயல் உங்களை உணர்ச்சி பூர்வமான பலசாலியாக ஆக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது 9வது பாயிண்ட், தொடர் கற்றல் மற்றும் அறிவு, கண்டினியூனஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. இது சைக்காலஜியில் இந்த பாயிண்ட்டும் மிக மிக முக்கியமான பாயிண்ட். ஒரு கற்றவன் தான் கற்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய படித்தவன் தான் நிறைய கற்கப்படுகிறது. நிறைய கற்கப்படுபவன் தான் நிறைய வெளியில கற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை கூட கிருபானந்த வாரியார் ஒரு சில இடங்கள்ல சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்னா, தொட்டியில தண்ணி இருந்துச்சுன்னா கீழே டேப்ல தண்ணி வந்துட்டு போகுது அப்படின்னுவாரு. நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சு வச்சிருக்கும் பொழுது அந்த விஷயத்திலிருந்து தான் நாம் யார் அப்படின்றத இந்த சமூகத்துக்கு உணர்த்த முடியும் அப்படின்றத முக்கியமான கருத்து. அறிவை விட சிறந்த ஆயுதம் உலகத்துல வேறு எதுவும் இல்லை அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. ஒரு அழகிய பெண்ணோ அல்லது அரசனோ அறிவாளிக்கு முன்னால் தலைகுனிந்துதான் ஆக வேண்டும். அறிவு இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. உங்களை அப்டேட் செய்து கொண்டு இருந்தால் காலத்தால் கூட உங்களை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட். இது மிக மிக முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது மனோதத்துவத்தில் சொல்லப்பட பாயிண்ட். அடுத்தது 10வதாக ஆபத்து கால சேமிப்பு, சேவ் ஃபார் ரைனி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10வது பாயிண்ட்டை முடிக்கிறாங்க. நல்ல காலம் இருக்கும் பொழுதே ஆபத்து காலத்திற்கான பணத்தையும் தகுதியையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது உங்கள் தார்மீக பலம். பணம் இருக்கும் மனிதனை உலகம் எளிதில் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதார பலம் உங்களை எந்த நிலையிலும் தன்னிச்சையாக செயல்பட வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விதிகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். ரகசியம் காத்தல், மௌனம், தொடர்கற்றல் இவை உங்களை ஒரு இரும்பு மனிதனாக மாற்றும் அப்படின்ட்டு சாணக்கியர் சொல்றாரு. இந்த தகுதிகளை வளர்த்து கொண்டே உங்களை வீழ்த்தும் தகுதி எந்த மனிதனுக்கும் இல்லை, அந்த இறைவனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.